நம்ம இப்போ சென்னையிலேருந்து கொடைக்கானல் வரைக்கும் ட்ராவல் பண்ண போறோங்க. ஸோ சென்னை எக்மோர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு, திண்டுக்கல்லேருந்து நம்ம பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நம்மள பிக்கப் பண்ணி கூட்டு போறதுக்கு எல்லா பேக்கேஜும் புக் பண்ணியாச்சு. 2 நைட்ஸ் 3 டேஸ்ன்ற மாரி பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏர்லியராவே ட்ரெயினுக்கு வந்துட்டோங்க. எக்மோர் ஸ்டேஷன் வந்துட்டோம். நெறைய பேத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நெறைய பேத்துக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல. நம்ம இங்கேருந்து ஒரு 13 பேர் ஃப்ரெண்ட்ஸா போறோங்க. ஸோ அதனால அன்ரிசர்வ்ல இடம் முடிக்கிறக்காண்டியே கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். ஏர்லியரா வந்துட்டோம். நமக்கு 7:30க்கு ட்ரெயின். ஓகேங்களா? 7:30க்கு இங்க ஸ்டார்ட் பண்ணி 2:10க்கு வந்து நம்ம வந்து திண்டுக்கல் ரீச் பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ நான் ரெஃபர் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யாருமே இந்த 7 மணி ட்ரெயினோ, 7:30 மணி ட்ரெயினோ சூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஏர்லியா 2 மணிக்கே போயிட்டோம்னா, ஸோ அங்க பிக்கப் பண்றதுக்கு நமக்கு 5 மணிக்கு தான் வருவாங்க. ஸோ நம்ம 2 ஹவர்ஸ் அங்க திண்டுக்கல் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 9:40க்கு பாண்டியன் ட்ரெயின் கிளம்பும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்ட்டா 4:00 போயிட்டு அங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 5:00 ஜர்னி ஸ்டார்ட் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அதனால நாங்க வந்து இந்த பொதிகை வண்டியில சூஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நாளைக்கு ஃபுல்லா நெறைய சுத்த வேண்டியது இருக்கிறதுனால எல்லாருமே சீக்கிரமா டின்னர் முடிச்சுட்டு படுத்தாச்சுங்க. இப்பதாங்க லைட்டா கண்ண மூடி படுத்த மாரி இருக்கு. அதுக்குள்ள திருச்சிராப்பள்ளி ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். திருச்சியிலேருந்து 1 ஹவர் தான் திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல்ல வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ 20 மினிட்ஸ் லேட்டா தான் வந்திருக்காங்க. 2:10க்கு வரணும். 2:35க்கு உள்ள வந்திருக்கோம். ஸோ திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வெளிய நம்ம ட்ராவலர்ல கன்டின்யூ பண்ண போறோம். நம்ம கொடைக்கானல் ட்ராவல. ஸோ நம்ம ஆல்ரெடி ட்ராவலர், காட்டேஜ் எல்லாமே புக் பண்ணிட்டோம். இதோட பேக்கேஜ் டீல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. ஸோ நமக்காண்டியே கரெக்ட்டா 4:30க்குலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க டெம்போ ட்ராவலர். ஸோ நம்ம அதில அப்படியே ஜம்முன்னு வண்டி ஏறிட்டு, ஸோ அங்கேருந்து நம்ம கொடைக்கானல் பயணத்த இங்கேருந்து தொடங்கணும். ஓகேங்களா? ஏறுன கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் தாண்டி 5 மினிட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ள நம்ம பசங்க எல்லாமே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதே வைபோட நம்மளுக்கு கொடைக்கானல் ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ண போறோம் இந்த 2 டேஸு. ஸ்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் பைபாஸ் ரீச் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு தாங்க கொடைக்கானலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வத்தலக்குண்டு, வத்தலக்குண்டு தாண்டி கொஞ்சம் ரைட் எடுத்தோம்னா, நம்மளுக்கு மவுண்டன் ஹில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்கேருந்து டைரக்ட்டா ஒரே ரூட் தான். எங்கேயுமே வளைய தேவையில்ல. ஏர்லி மார்னிங் ட்ராவல் பண்ணுறதே ஒரு தனி சுகம் தாங்க. அத ஃபீல் பண்ணா மட்டும் தான் அத ரியலைஸ் பண்ண முடியும். அது 5:30 மணிலேருந்து 6 மணிக்கு அந்த சன்ரைஸ் ஆகிற டைமில கொஞ்சம் ட்ராவல் பண்ற ஃபீலே தனி ஃபீலு. அப்படியே போற வழியில அப்படியே நிப்பாட்டி ஒரு டீய குடிச்சிட்டு அப்படியே அந்த சூடா வடை போடுவாங்க. அத சாப்பிட்டுக்கிட்டே அந்த சன்ரைஸ் பார்க்குற சுகமே தனி சுகம். ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து விர்ச்சுவலா ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.
ஸோ திண்டுக்கல்லேருந்து ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல நம்ம வந்து வத்தலகுண்டு ரீச் பண்ணிட்டோம். வத்தலகுண்டு பைபாஸ்ல இருக்க ஒன் ஆஃப் த காஃபி ஷாப் தான் இந்த ஈடன் கார்டனு. ஸோ இந்த சைடு கொடைக்கானல் போற எல்லா ரூட் பஸ்ஸு, டிராவல்ஸு, காரு எல்லாமே இங்க நிப்பாட்டிட்டு டீ, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தான் போவாங்க. ஸோ நீங்களும் இந்த வழியா போறதா இருந்தா மறக்காம இந்த ஈடன் கார்டன விசிட் பண்ணுங்க. இங்க எல்லாமே ஸ்நாக்ஸ்லேருந்து டீ, லெமன் டீ மெயினா லெமன் டீ ரொம்ப சூப்பராவே இருக்கும். ஸோ அதே மாரி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1 ஹவர் டிராவல் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம் ஏதோ யூஸ் பண்றதா இருந்தா, ஸோ இங்கேயே ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு நிக்கிற கார், வேன் எல்லாமே வந்து கொடைக்கானல் போறது தான். ஸோ அங்கருந்து நம்ம ஜர்னிய ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து கொடைக்கானல் கொடைக்கானல் ஹில்ஸ வந்து ரீச் பண்ண போறோம். இன்னும் ஒரு 5 டூ 10 மினிட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலோட ஹில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த செக் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ பாஸ் வந்து கொரோனா டைம்லேருந்து இப்போ வரைக்கும் பாஸ் இருக்கு. ஸோ நம்ப கொடைக்கானலோட ஹில் ஸ்டார்ட் பண்ண போறோங்க. இதோ இந்த போர்டு தான் ரொம்ப மெயினான ஒண்ணு. எல்லாருமே ரீல்ஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் ஸ்டார்ட் ஆயிரும். வித்தின் 2 ஹவர்ஸ்ல வந்து நம்ம டாப் போய் ரீச் பண்ணிடுவோம். ஸோ நீங்களுமே என் கூட விர்ச்சுவலா டிராவல் பண்ணுங்க. நீங்களே போன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இந்த வீடியோல கிடைக்கும்னு நம்புறேன். அவர் பாத்துட்டே இல்லையா? தெரியலண்ணே. டேம் இருக்காமா? டேம் பக்கத்துல மலை இருக்கா? உச்சி மலை தெரியுதா? அதுக்கு மேல மேல பாரு. இந்த சைடு நேரம் அப்படியே பாரு. அவர் தெரியுதா? தெரியுது. அதான் கொடைக்கானல். அதோ தெரியுது பாரு. தெரியல, அதான் கொடைக்கானல். ஹில்ஸ் ஏறி ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வியூ பாயிண்ட் வருங்க. டம் பாறைன்னு சொல்லுவாங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்லேருந்து எல்லா பஸ்ஸுமே இங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு டீ, காஃபி ஏதாவது குடிக்கிறதா இருந்தால் குடிச்சிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் டைம் மாதிரி ஓகேங்களா, ஒரு 15 மினிட்ஸ் நிப்பாட்டிட்டு போவாங்க. இங்கேருந்து ஒரு டேம் வியூ தெரியும். ஸோ இது பேரே டம் பாறைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கோயிலேருந்து ஒரு டீ கடை இருக்கும், ஒரு இளநீ கடை இருக்கும். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வியூலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ணலாம். அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய பைக்கர்ஸ் பார்த்தோங்க. போகிற வழி ஃபுல்லாக நிறைய பைக்கர்ஸ் வந்து போய்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி கேரளா வெஹிக்கிள்ஸ், ஆந்திர பிரதேஷ்லேருந்து எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் ஏதோ என்ன ஊர்னே தெரில, கர்நாடகா அப்படி நிறைய வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருந்துச்சு. ஸோ கொடைக்கானல் ஒரு தனி அழகு தாங்க. கொடைக்கானல் வந்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சொல்லி இங்கே ஒரு ஆர்ச் இருக்கும். இந்த ஆர்ச் அப்படியே இங்கே வந்து வெஹிக்கிள்ஸ்லாம் டிக்கெட் கேட்பாங்க, என்ட்ரி ஃபீஸ் மாதிரி கேட்பாங்க. ஸோ இது என்ட்ரி ஃபீஸ் எடுத்து முடிச்சோட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. ஆல்ரெடி கொடைக்கானல் வந்தவங்களுக்கு அது தெரியும், இதை தாண்டி என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொடைக்கானல் இது வரைக்கும் வராதவங்களுக்கு இது ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும் ஓகேங்களா. இன்னும் ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா 1 மினிட் கூட இல்லை, ஒரு 30 செகண்டில் நம்ம அப்படியே இந்த ஆர்ச்சை தாண்ட உடனே பார்த்திங்கன்னா நம்மளை ஃபஸ்ட்டு கொடைக்கானலுக்கு வெல்கம் பண்ண போகிறது இந்த வாட்டர் ஃபால்ஸ் தாங்க. இது பேர் தான் சில்வர் வாட்டர் ஃபால்ஸ், வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லுவாங்க. மழை இல்லாதனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் தண்ணி இருந்தாலும் இல்லைனாலும் இங்கே கண்டிப்பாக ஒரு 1/4 மணி நேரம் நின்றுட்டு தான் போகணும். அப்போ தான் அதோட ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டு நம்மளுக்கு வண்டி எங்கேயாவது பார்க் பண்ணுற பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வண்டியை பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த சில்வர் ஃபால்ஸை வந்து விசிட் பண்ணலாம். ஸோ மெயினாக எல்லோரும் இங்கே நிப்பாட்டுறக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறக்காண்டி நிப்பாட்டுவாங்க. நிறைய பிரேக்ஃபாஸ்ட் கடை இருக்குது. வண்டி கடை தான், பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி வண்டி கடை நிறையா இருக்கும்.
ஸோ உள்ளே நிறைய கடைகள் போட்டிருப்பாங்க, நிறைய ஃபோட்டோ ஷாப்ஸ் இருக்கும், அந்த ஃபோட்டோ எடுத்து தர்றதுக்கு. ஸோ எவ்வளோ மக்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். வாங்க நம்மளுடைய ஃபால்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபால்ஸு தண்ணி ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. நான் அடிக்கடி வர்றது உண்டு கொடைக்கானலுக்கு. ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மழையே இல்லைங்க. ஸோ அதனால் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி நம்ம சிட்டிக்குள்ளே வந்துட்டோம், கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இந்த சிட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ரூம்ஸ் வேணுமா, காட்டேஜ் வேணுமான்னு சொல்லிட்டு வரிசைக்கு நிறையா இருப்பாங்க. ஹோட்டல்ஸ் கடையும் நிறையா இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரூம்ஸ் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ரூம்ஸ் புக் பண்ணலாம், நீங்கள் இங்கேருந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் எல்லாருமே முன்னாடியே புக் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அதுலேயே ஆஃப் டே டைம் போயிடுங்க. நம்ம நினைப்போம் கொடைக்கானல் நிறைய ரூம்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கும், போனால் ஈஸியாக கிடச்சிரும்னு சொல்லிட்டு. பட் அதுலேயே நமக்கு டைம் போயிடும். ஸோ லேக் வந்துருச்சு. லேக்லாம் நம்ம கடைசியாக பார்க்கலாங்க. நம்ம ஈவினிங் நிறையா டைம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே ரெடி பண்ணிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம சைட் சீனிங் போகிறோம். நம்ம எங்கே பேக்கேஜ் புக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கோடை லேண்ட்மார்க்குன்னு சொல்லிட்டு, நான் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அண்ட் இங்கே தெரியிற காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துட்றேன். ஸோ அவங்கள்ட்ட தான் நம்ம 1 நைட் 2 டேஸ்ன்ற மாதிரி பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக கொடைக்கானல் சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பூம்பாறை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரு 13-15 பேர் இருக்கும். ஸோ 3 பெட்ரூம் காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஃபுல் காண்டாக்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் நம்பர் கொடுத்துறேன். ப்ரைஸ் நான் ஏன் மென்ஷன் பண்ணால், அது நீங்கள் எத்தனை பேர் வரீங்க, என்ன பிளான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ப்ரைஸ் மாறும். 1 நைட்டா, 2 நைட்டா, 3 நைட்ஸான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எத்தனை பேர் வரீங்க, ஹெட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். 6 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு ப்ரைஸு, 10 மெம்பர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு ப்ரைஸுன்ற மாதிரி வரும். ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு 10 இடத்த ரெஃபர் பண்ணி பார்த்தாலும் இது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ இதுதான் நம்ம தங்க போகிற காட்டேஜ். ஸோ இந்த காட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் ஒரு ஹால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பெட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃபுட்டு கேட்டிங்கன்னா ஹோம்மேட் ஃபுட் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஃபுட்டு 3 டைம்ஸுமே அங்கே கொடுக்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட் டின்னர் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைட் சீனிங் இருப்போம், அங்கே நியர்பை ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம். ஸோ மற்ற டீல்ஸ் எல்லாம் நீங்கள் கால் பண்ணி டீல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் டைம் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஹோம்மேட் ஃபுட் அவங்களே சூடாக ஹாட் பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம கேட்டிருந்தது பார்த்தீங்கன்னா பூரி, பொங்கல் அந்த மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டிருந்தோம். ஸோ அதே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. இட்லி, சட்னி, சாம்பார், எல்லாமே ஹோம்மேட் ஃபுட்னால அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. வெளியே ஹோட்டல்ஸும் நிறையா இருக்கும், ஃபுட்டு கிடைக்கும். பட் அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டுருக்கணும். இங்கேனா குளிச்ச கையோடு சாப்பிட்டுட்டு ஸோ அதுக்கடுத்து நம்ம சைட் சீனிங் பார்க்க போயிடலாம். ஓகேங்களா? நம்ம சைட் சீனிங் கிளம்பியாச்சு, பசங்களும் கிளம்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு எங்கேயுமே ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. நீங்களே என் கூட சேர்ந்து ஒவ்வொரு சைட் சீனிங்காக பாருங்கள். ஸோ 1 பை 1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம டெம்போ ட்ராவல் கிளம்பிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக கொடைக்கானல் சுற்ற போகிறோம். இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக கொடைக்கானல் சுற்றிட்டு நாளைக்கு பூம்பாறை வில்லேஜ் சைடு போய் பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களும் என் கூட சேர்ந்து விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வந்த பிளேஸ் நேம் பார்த்திங்கன்னா சூசைட் பாயிண்ட்டு, பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கடைகள் இருக்கும். ஐஸ்கிரீம் கடை, சாக்லேட்ஸ் கடைன்னு சொல்லிட்டு, கீ செயின்ஸு, கிளாஸ், நிறைய ஹேண்ட்பேக் கடை, ட்ரெஸ் கடைன்னு சொல்லிட்டு நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. வரிசையாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ லாஸ்ட் எண்டில் பார்த்திங்கன்னா அந்த சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்கிற பிளேஸ் நம்ம ரீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் அந்த கம்பிலாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ அந்த கம்பிலாம் போட்டுருக்காங்க. நிறைய பேர் சூசைட் பண்ணுறதுனால அந்த மாதிரி கம்பி போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம போன நேரம் பார்த்தா ஃபுல் மிஸ்ட்டுங்க. எந்த வியூவுமே தெரில, ஆனால் பயங்கர மிஸ்ட்டாக இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம போகிறது பார்த்திங்கன்னா பில்லர் ராக். ஓகேங்களா? மிஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்ட்டு தான். நெக்ஸ்ட் நம்ம செகண்டாக வந்த பிளேஸ் தாங்க இந்த பில்லர் ராக்கு. இந்த பில்லர் ராக் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் கவர் ஆகிருக்கு. ஸோ நிறையா தடவை வந்தப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? பட் இன்றைக்கி ஓவர் மிஸ்ட்டாக இருக்குது. ஸோ பில்லர் ராக்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. பில்லர் ராக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 மலை பெருசாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அது பில்லர் மாதிரியே இருக்கும். அதோட ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இங்கேயும் செம்ம க்ரௌடு. ஒரு பிளேஸ் விடாமல் எல்லா இடத்துலையும் நல்லா க்ரௌடு இருக்குது. பட் அட் த சேம் டைம் நல்ல கிளைமேட்னால மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க பிளேஸ் நான் சொல்லவே வேணாம். நீங்களே என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்ங்க. எல்லாருக்கும் புடிச்ச ரொம்ப இப்போ ரீசென்ட்டா ஃபேமஸான குணா கேவ் தான் வந்திருக்கோம். ஸோ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுலேருந்து இந்த குணா கேவ்க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் உருவாயிருச்சு. அந்த அளவுக்கு ஹெவி க்ரவுட் இருக்கு. ஸோ குணா கேவ்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து முன்னாடிலாம் அதாவது நான் சொல்றேன் ரொம்ப முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த குணா கேவே நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்தது. பட் இப்போ தான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ போனா நம்ம அந்த கேவ்லாம் சரியா பார்க்க முடியாதுங்க. பட் ஆனா குணா கேவ்ன்ற ஒரு பேருக்காண்டி நம்ம உள்ள போயிட்டு அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் பிளேஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். அண்ட் மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க மங்கிலாம் ரொம்ப சேட்டை பண்றாங்க. பயங்கர அக்ரெசிவா இருக்காங்க. ஸோ நீங்க குணா கேவ் போறா இருந்தா உங்களோட திங்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கங்க. நம்மள ரேக் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க. சாரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா, பைன் ஃபாரஸ்ட். இங்க ஃபுல்லா பைன் ட்ரீ நெறையா இருக்குங்க. ஃபுல்லா ட்ரீயா மட்டும் தான் இருக்கும். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட். நெக்ஸ்ட் வந்து மோயர் பாயிண்ட். அதுக்கப்புறம் நம்ம போனது ரோஸ் கார்டன். அதுக்கப்புறம் நம்ம போனது கோக்கர்ஸ் வாக்கு. ஸோ இது எல்லாமே நான் வீடியோ எடுத்திருந்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டா கரப்ட் ஆயிடுச்சு. அதான் ஆட் பண்ண முடியல. பட் கவலையே படாதீங்க. ஸோ இது ஜஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பா வந்தனால வந்து நம்ம பெருசா டீட்டெயிலா எதுவுமே நம்ம கவர் பண்ணல. ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு மாரி தான் வந்திருக்கு. பட் நம்ப இதுக்கோட நிப்பாட்ட போறதில்ல. கொடைக்கானலுக்கு அடிக்கடி வருவோம். கொடைக்கானல் மட்டும் இல்ல, எல்லா பிளேஸுமே நம்ம சுத்தி பார்க்க போறோம். எல்லாத்தையும் டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ டிக்கெட் ஃபேர் எவ்வளோ ஆச்சு? பஸ் ஃபேர் எவ்வளோ ஆச்சு? ஈச் அண்ட் ஒரு டீ குடிச்சா கூட அந்த டீ எவ்வளோ ஆச்சுன்னு நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ஜஸ்ட் நம்ம ஒரு விளாக் மாரி எடுத்தது. அத அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லேக்க ஃபுல்லா சுத்தி முடிச்சுட்டு போட்டிங்லாம் போயிட்டு அண்ட் லேக்க சுத்தி நெறைய கடை. இது வந்து திபெத்தியன் கடை. ஃபுல்லா திபெத்தியன் மக்கள் தான் இருப்பாங்க. நெறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் சூப்பரா இருக்கும். அண்ட் குவாலிட்டியாவும் இருக்கும். ரேட் மட்டும் கொஞ்சம் ஹையா இருக்க மாரி ஃபீல் ஆகும். பட் ஆனா ஒன்ஸ் நம்ம வந்தா இதெல்லாம் நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ எப்பயாவது தானே வரோம். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சாக்லேட்ஸ் கடை நெறைய இருக்கும். ஸ்நாக்ஸ் கடை நெறைய இருக்கும். ஹாட் சாக்லேட்லாம் இப்போ நல்லா ட்ரெண்ட் ஆகி போய்க்கிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து அதுக்குன்னு ஸ்பாட்ஸ் இருக்கு. ஹாட் சாக்லேட் ஸ்பாட்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயே நம்ம ஒரு 7:00 வரைக்கும் சுத்தியாச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம காட்டேஜ் போறோம். காட்டேஜ் போயிட்டு அங்க டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னர் சாப்பிட்டு, ஸோ நைட்டு கேம்ப் ஃபயர், டிஜே மியூசிக்ன்னு பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஸோ இன்னைக்கு டே இதோட முடியுது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பூம்பாறை கிளம்பணும். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புனா தான் டிராஃபிக்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ நம்ம லேக்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ லேக்லேருந்து கிளம்பிட்டு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம காட்டேஜ். ஸோ காட்டேஜ் போயிட்டு அப்படியே கேம்ப் ஃபயர்ல என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது மக்களே. நாளைக்கு வந்து நம்ம பூம்பாறை போறோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வ்ளாக்ல கன்டின்யூ ஆகும். பூம்பாறைல நம்ம ஒரு டென்ட் கேம்ப் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்தது யூசுவலா எல்லாரும் பார்க்குற குணா கேவ், ஃபைன் ஃபாரஸ்ட் அந்த மாரி ட்ரிப் தான் போயிருந்தோம். அத ஸ்கிப் பண்ண முடியாது. கண்டிப்பா அது கொடைக்கானல் வந்தா போய் தான் ஆகணும். பட் நாளைக்கு போறது நீங்க யாருமே பார்க்காத ஒரு அட்வென்ச்சர் ஸ்டேவா இருக்கும். டென்ட் கேம்ப் ஸ்டே, ஏ ஃப்ரேம் ஸ்டேன்னு சொல்லி அட்வென்ச்சர் ஸ்டேவா இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால் ட்ரெக்கிங், சன்செட் ட்ரெக்கிங், நைட் சஃபாரின்னு சொல்லிட்டு நெறைய அட்வென்ச்சர் பேக்கேஜ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதோட டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அன்டில் தென் பாய். டேக் கேர்.